சரி சார் ஷூட்டிங் எடுக்க இங்கே எல்லோரும் இங்கே பாருங்கள் எடுக்க முகம்லாம் அழகாக தெரியுது நல்ல லைட்டுக்கு வீடியோ வரும். தெர் இஸ் அ நைஸ் ஃபங்க்ஷன் இன் மயிலப்பபுரம். தெர் இஸ் அ சுடலமாடன் டெம்பிள். தேர் ஹேவிங் எ நைஸ் ஃபங்க்ஷன் இன் திஸ். அதாவது இது மயிலப்புரத்தை அங்கே போகிற வழி இங்கே வந்து சடையண்டூர் இருக்குது. என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து இங்கே சுடலமாடன் கோயில் எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த தடவை தான் நான் 10 வருஷம் ஆகுது வீடு கட்டி. இந்த தடவை தான் ரொம்ப பெருசாக திருவிழா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நான் தான் பாட்டு படிக்க போகிறேன். சாமிக்காக ஒரு அர்ப்பணம் என்னுடைய வாய்ஸு. எல்லா மக்களும் வந்திருக்காங்க. இன்றைக்கி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படியே கொடை கொடுக்கணும் கண்டிப்பாக. கோயில் கட்டினா வந்து கும்பாபிஷேகம் எல்லாம் வருஷம் வருஷம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. எல்லா மக்களும் கொடுக்கணும். அதான் ஒன்று விசேஷம். ஏழையாக இருந்தாலும் பணக்கார இருந்தாங்களோ வரின்னு ஒன்று வைப்பாங்க. எத்தனை பேர் இருக்காங்களா, நிறைய வசதி இருக்கவங்க நிறைய பைசா கொடுப்பாங்க. அவங்க அரிசி கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா பிள்ளையார் குளத்தில் வந்து 30 லட்சம் வீடு கட்டிடுவோம். 8 லட்சம் கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா 7 லட்சம் நான் எல்லாம் ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் 1 லட்சம் எங்கள் சார்பில் கொடுத்துருக்காரு. கோயில் கொடுத்தா நமக்கு வந்து குறையே வராது. நம்மளால் முடிஞ்ச பைசா கொடுக்கணும் கோயிலுக்கு. வரி பிரித்து விடாங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு தமிழ்நாட்டில் வந்து. தமிழ்நாட்டில் வந்து எப்படி பாம்பேயில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுதாங்களோ அதே போல் தான் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு கோயில்னால அது ஒரு சந்தோஷம். சொந்த பந்தம் எல்லோரும் வருவாங்க. அதில் கிடைக்க சந்தோஷம் உலகத்தில் எங்கேயாவது கிடைக்கவே செய்யாது. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சிறகி விரையில் வளர்ப்போ. இப்போ நிறைய சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷம் திருவிழா. மாசி மாதம் 2வது செவ்வாய் பிள்ளையார் குளத்தில் திருவிழா. எல்லா இடத்துலையும் திருவிழா. இப்போ வந்து 10 நாளாக கடையத்தில் திருவிழா. முப்படாதியம்மன் திருவிழா. அதுக்கப்புறம் முப்படாதியம்மன் பத்திரகாளியம்மன் கோயில் திருவிழா நடக்குது. 10 நாள் 18 பட்டி நாடா. இன்னொன்று ஏதோ ஒரு சமுதாய வாயில் நுழைய மாட்டேங்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு போனால் எங்கள் சார்ஜ் இல்லை, தங்க இடலன்னு வந்துட்டேன். நான் கரகாட்டம் எல்லாம் அங்கே நடக்கும். இங்கே அடுத்த வருஷம் கரகாட்டம் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா விடிய விடிய எல்லா மக்களும் தூங்கிடுவாங்க. 12 மணிக்கு தான் சுடலையாவுக்கு வந்து கொடை கொடுப்பாங்க. அதுக்காக தான் சுடலை மாடாவுக்கு சுடலை ஐயாவுக்கு வந்து சுடலை ஐயா இப்போ வந்து எல்லாம் வில்லுப்பாட்டெல்லாம் பிடிச்சாங்க. சூப்பராக இருக்கும் சுடலை ஐயா பாட்டு. அந்த பாட்டு படிக்கிறேன், வெயிட் பண்ணி கேளுங்க. அங்கே சார்ஜ் வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ நைஸ் ஃபங்க்ஷன். ஸோ சுடலை வந்து கதை வந்து சினிமா பாட்டு ராகத்தில் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து கூடிய விரைவில் வரும் யூடியூப்பில். ஏன்னா வில்லுப்பாட்டு என்னால் படிக்க முடியாது. வில்லுப்பாட்டு படிக்கவங்க வந்து பரம்பரையாக தான் அதை படிப்பாங்க. வில்லுப்பாட்டு வந்து நம்மளால் படிக்க முடியாது. அதனால் நான் வந்து ஸ்மால் சிங்கரு. அதனால் வந்து சினிமா பாட்டு ராகத்தில் வந்து சுடலையா, வள்ளி தெய்வானை, முருகர் கல்யாணம், அப்புறம் விநாயகருடைய கதை, இதெல்லாம் சினிமா பாட்டு ராகத்தில் தான் என்னால் தெரியும். வில்லுப்பாட்டில் அந்த பரம்பரையாக படிக்கவங்க தான் படிக்க முடியும். இதை போல் சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. இந்த பாட்டு இதுக்கு தான் பொருந்தும். சுடலையை வந்து வில்லுப்பாட்டில் படிக்கிறேன் பாருங்கள். இந்த சக்தி உருவாக்குனது அவருக்கு வந்து இந்த கதையை வில்லுப்பாட்டு கதையை பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும், புரியும். இது வந்து பெரிய சிங்கரு, நிறைய பெண்கள் படிக்கிறாங்க, ஆண்களும் படிக்கிறாங்க வில்லுப்பாட்டு. நான் வந்து சினிமா பாட்டு ராகத்தில் உங்களுக்கு சீக்கிரம் யூடியூப் போடுறேன். எழுதி வச்சுருக்கேன். அது எல்லாம் சாமி பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் சினிமா பாட்டு சாமி பாட்டு எல்லாம் ஸ்மால் ஆப்பில் படிக்க போகிறேன் இன்றைக்கி. எல்லோரும் கேளுங்க. இந்த பூஜை முடியணும். பூஜை பண்ணுறாங்க. மைக்கு வேணும், டிவி மாட்டணும். ஸ்மாலில் ஒய்ஃபை இருக்குது, பிஎஸ்என்எல். அதை வந்து நெட்டு வந்து இறக்கிட்டு பண்ணலாம். நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பை செய்யும் இதான் சொல்லுவாங்க ஒரு பாட்டு. மல்லிகையே மல்லிகை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா 1000 கோடிகள் செல்வம். இங்கே யாருக்கு இங்கே வேண்டும், மறைநுறை என்றால் போதும், இந்த ஆனந்தம் ஒன்றே போதும், பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. அதாவது ஒரு சந்தோஷம், ஆனந்தம். இட பொங்கிட காதில் சலங்கைகள் காதில் ஒலிக்குதடி, மேளமும் கொட்டிட சுடலை மாட கோயிலில் திருவிழா நடக்கிறது அப்படின்னு பாட்டு வந்து சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு மல்லிகையே மல்லிகை இதை பார்க்க பூத்தாயா அப்படின்னு அந்த பாட்டு வந்து இதுதான் பொருந்தும். சூப்பராக இருக்கும். அது பாருங்கள். வந்து சுடலையாவுக்கு வந்து அவர் வந்து அசைவ பிரியர். அவர் கோழி, அப்புறம் ஒரு கோட்டை அரிசி, அப்புறம் ஆட்டுக்கறி, மாமிசம்,
அவருக்கு வந்து சுருட்டு அவங்க ட்ரிங்க்ஸு அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் குடிப்பாங்க, அதனால் அவருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் சுடலை மாடு ஆடாதவங்க குடிக்காதீங்க, அது வந்து குடலை அவிஞ்சிரும். சுடலை யார் ஆடுதாங்களோ அவர் வந்து குடிக்கலாம். அவங்க குடித்தாங்கன்னா வந்து சுடலை ஏற்றுக்குருவாங்க. சுடலை வந்து பீடி சிரட்டு சுருட்டு குடி அதெல்லாம் குடிப்பார். பிணத்தையில் வந்து எரியும் இருக்கு, அதை வந்து சாப்பிடுவார். அதனால் அந்த வாடகை பக்கம் குடிப்பார். அதனால் சுடலை ஆடுறவங்க வந்து அதை குடிக்கலாம். மற்றவங்க குடிச்சிங்கன்னா குடலை அவிஞ்சிரும். அது சொல்லிக்கிறேன். ஓகே, தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் திஸ் பவர் ஆஃப் சுடலை, they have to smoke and they have to drink beer and everything. जो चटलाते हैं तार के पी सकते, साइड स्मोक कर सकते, दूसरा का नहीं पिया चाहिए, नहीं पीना पाइजे. जो स्मॉल इंडस्ट्री एंड बिग इंडस्ट्री विल स्पॉइल, ख़राब हो जाते. जो सुडले आते वो जो सिगरेट तार सब पी सकते, जो नहीं आते वो पीना तो स्मॉल इंडस्ट्री बिग इंडस्ट्री ख़राब हो जाते थे. बाई सी वेट एंड सी. All are waiting for this. Let you enjoy this.